லப்பர் பந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டா இருந்தது. தட் மீன்ஸ் கண்டென்ட் பாதிப்பு ஏற்படாத வகையில் கமர்ஷியல் அட்டம்ப்டா இருந்தது. இது வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்ட் படம், அதில் கமர்ஷியலாகவும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அப்படிங்கிறது ரெண்டு படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான விஷயம். ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப சீரியஸான படமாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சீரியஸாக, அதாவது இப்போ இந்த கிரிக்கெட்டில் ஜாதி இருக்கா அப்படிங்கிறது இல்லை கொஸ்டின். காஸ்ட் எப்படி எல்லா இடத்துலையும் புரையோடி போயிருக்கணும்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட படம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸாக நம்ம பிருத்திவியோட இந்த படத்தில் ஒரு பெரிய ஆறுதல் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அசோக் செல்வனோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸும் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவும் சேர்ந்து இருந்தது. சாந்தனுவோடது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஆக்சுவலி ஒரு நிறைய என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கேஸ்ட் ஓரியன்டான ஆளாக இருந்து அதுலேருந்து மாறி வந்து அதை புரிஞ்சிக்காமல் கூட இருக்கவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய ஒரு பரிதவிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி லேயர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய கேரக்டராக சாந்தனு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சாந்தனு. நல்லா பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல பெர்ஃபார்மராக வெளியே தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிருத்திவி வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டார். அசோக் செல்வன் அஸ் யூஷுவல் பண்ணிடுவார் இல்லையா. ஸோ ரொம்ப முக்கியமான படமும் கூட. 2024 முதல் முறையாக ஒரு படம் வந்து நம்மளை வந்து கண்டென்ட்டாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி திருப்திப்படுத்தின படமாக இருந்தது ப்ளூ ஸ்டார். ரொம்ப முக்கியமான படம் இல்லை.